ராமதாஸ் அன்புமணி இடையான மோதல் போக்கை சமரசம் செய்து வைக்க இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி வைக்க அன்புமணி விரும்பும் நிலையில் ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு நடத்தி வருகிறார். அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்துக்கு முன்னதாக அன்புமணியும் ராமதாஸை சந்தித்த நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அவரை தொடர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தியும் சந்திப்பு நடத்தி வருகிறார். சைதை துரைசாமி அன்புமணியின் மகள் சஞ்சித்ரா ராமதாஸின் மகள் காந்திமதியும் தைலாபுரத்திற்கு வருகை புரிந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன். வணக்கம் சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. தற்பொழுது அன்புமணியை தொடர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தியும் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இது கட்சியினரிடையே எப்படி பார்க்கப்படுகிறது? தொடர்ந்து இந்த கட்சியில் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறதா? நீங்க டாக்டர் ராமதாஸ் பொறுத்தவரை நீண்ட நெடிய அனுபவம் மிக்க ஒரு அரசியல் தலைவர். அவர் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரம் பஞ்சாயத்துகளை பேசி முடித்தவர். ஏன்னா அவருக்கே பஞ்சாயத்து என்பதை நிச்சயமாக அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார், விரும்ப மாட்டார். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமே டாக்டர் ராமதாஸ் அவர்களை மிரட்டி நிர்பந்தம் செய்து அதன் மூலமாக நாம் கட்சியை கைப்பற்றலாம் என்று யார் நினைத்தாலும் முடியாது என்பதை உணர்த்திருக்கிறார். ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அவரை பொறுத்தவரையில் எந்த பதவிக்கும் ஆசைப்படாதவர். அவருக்கு கடந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ தேவையே இல்லை. எல்லா காலம் அவருக்கு ஒண்ணுதான். திரு அன்புமணி அவர்களுக்கு தான் எல்லா காலமும் தேவைப்படுது, ஒவ்வொரு காலம் அவருக்கு தேவைப்பட்டது. எனவே அன்புமணி ராமதாஸ் அவரை பொறுத்தவரையில் ராமதாஸ் அவருக்கு வயசாகிறது, அவர் யார் போன்றாங்க என்று அவரை மிக பலகீனமாக எண்ணியதுதான் மிகப்பெரிய தவறு. திரு குருமூர்த்தி அவர்களோ திரு சைதை துரைசாமி அவர்களோ பேசுவதன் மூலமாக மட்டும் தீர்வாகாது. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மனம் வைத்தால் மட்டுமே எதுவுமே செய்யும். அவர் ஒருவர் பேசி அதன் மூலமாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர் அல்ல. அவர் தான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்பாகவே பல முறை யோசிப்பார். யோசித்த பிறகு தான் எடுத்த முடிவிலிருந்து மாற மாட்டார். அதான் அவருடைய இயல்பே அதுதான். எனவே அவர் என்ன முடிவை எடுத்து இந்த இயக்கத்தை நடத்த விரும்பினாரோ அந்த முடிவிலிருந்து நிச்சயமாக மாறாமல் அவருடைய முழு கட்டுப்பாட்டில் பாமக வரும். அதற்கான நிலையைத்தான் இந்த அறிவிப்பார் உறுதியாக நம்புறேங்க. சரி, இப்ப பாஜகவில் கூட்டணி வைக்க அன்புமணி விரும்புவதால் தான் இந்த மோதல் போக்கு நீடித்து வருவதாக சொல்லப்படக்கூடிய சூழலில் பாஜக அன்புமணி ராமதாஸ் இடையேயான இந்த பிரச்சனையை முடித்து வைக்க நினைக்குமா? இல்ல, நீங்க அந்த கூட்டணி 2024 தேர்தல் முடிச்சுங்க. அதுவெல்லாம் இப்ப காரணமே அல்ல. இப்பொழுது ஏற்கனவே அன்புமணி அவர்களோடு டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கு ஒரு மன வருத்தங்கள் நிறைய உண்டு. அது தொடர்ந்து நீண்டு கொண்டே போனது. உச்சத்துல இன்றைக்கு முடிவுக்கு வந்து விட்டது. இப்ப நீங்க கூட்டணி உட்பட எல்லா விஷயங்களும் மருத்துவர் ராமதாஸ் ஐயா தான் இறுதி முடிவு எடுப்பார். ஆனா 24 அன்புமணியினுடைய நிர்பந்தத்தால் முடிவு எடுக்கப்பட்டதாக அவரே வெளிப்படையாக சொன்னார். எனவே இனி அதற்கான வாய்ப்பில்லை. அதிமுக தலைமையிலான அணியில் சேர வேண்டும், அதிமுக மீண்டும் ஆட்சி பெற வேண்டும், தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் விரும்புகிறார். அதற்கு ஏற்றவாறு அதிமுகவோடு பேசுவாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டணிங்கிறது பிரச்சனையும் இல்லைங்க. அதிமுக தலைமையில் எல்லா கட்சியும் ஒன்று சேர போறாங்க. எனவே அதுவல்ல பிரச்சனை. கட்சிக்குள் ஏற்பட்ட இந்த தற்காலிகமான அந்த சுணக்கம் என்பது மருத்துவர் ராமதாஸ் கை முழுமையாக ஓங்கி அது இணக்கமாக மாறும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன்.